பேசி நிற்கிறாங்களோ அது சாதாரணம் இல்லை. இங்கே உட்காந்து தெரியும், அவ்வளவு சவாலாக இருக்கும். அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவராகவும் அவர் தான் இருப்பார், கட்ட பஞ்சாயத்து தலைவராக அவர் தான் இருப்பார். ரெண்டு பஞ்சாயத்து அவர் தான். அங்கே அழகாக ஸ்மூத்தாக பேசி முடிப்பார். அப்புறம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த விஷயம் முடிவே முடியாது அடிச்சு போயிருப்பாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. அது அழகாக அவங்களுக்கு எடுத்து வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு, அதே நேரத்தில் எங்க மேலே சில சங்க மேலே தப்பு இருந்தால் கூட நமக்கு பேராசை இருக்கும், நம்ம சீடு யோசிப்போம், நம்ம சீடு சேஃபாக இருக்குன்னு யோசிப்போம். அதில் தப்பு இருந்தாலும் அங்கேயே எடுத்து வைப்பார் தப்பு. இப்படி ஒரு ஆள் வேணுங்க, நியாயத்தை பேச ஆள் வேணும். ஃபஸ்ட்டு நியாயத்தை, அந்த நியாயம் தான் இன்னைக்கு சொல்லிமணி சார். இன்னைக்கு தொழிலாளர் பாதுகாப்பு ஒன்று, தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு ஓகே. இன்னைக்கு ஆபத்தான விஷயம் சினிமாவுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு அதுதான் பேசும். நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூமர் நம்பர் 1, மேக்கப் மேன் பாம்பே, லண்டன். இவங்கெல்லாம் ஏற்கனவே கோடி கணக்கு சம்பாதிச்சு கொடுத்து போனவர்கள். அப்போ 100 கோடிக்கு 200 கோடி ஒர்க் பண்ற படங்கள் ஒர்க் பண்றவங்க பணக்காரங்க, கோடி சொல்லுங்க, 4 பங்களா இருக்கும், 4 கார் இருக்கும். அப்ப பெரிய படங்கள் நம்மளை காப்பாற்றவில்லை. ஒரு காஸ்டியூமர் 2 மாசம் வாடகை கொடுக்காம இருப்பான், ஒரு மேக்கப் பண்ண 2 மாசம் வாடகை கொடுக்க வழியில்லாம இருப்பாங்க. சில ஒரு செட் ஆளுங்க, அவங்க ஷூட்டிங் போய் பல நாள் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கெல்லாம் தொழிலை கொடுப்பது சின்ன பட்ஜெட். 3 கோடி 4 கோடி படம் எடுக்கிறவங்க தான் ஒரு சின்ன ஒரு மேக்கப் பண்ணி கூப்பிட்றாங்க, சின்ன காஸ்டியூமர் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம காப்பாற்றுவது யாரை? சிறிய பட தயாரிப்பாளர்கள், சிறிய பட டெக்னீஷியன் காப்பாற்றணும். அப்போ சிறிய படம் எப்படி காப்பாற்றுறது? அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கும். சிறிய படங்கள் தேட்டர் மக்களுக்கு இன்னைக்கு வர பயப்படுறாங்க. அந்த பயம் என்ன, ஏன் வர பயப்படுறாங்க, ஏன் சின்ன படங்கள் மக்கள் வரதில்லை? இது ஆராயணும். இப்ப எப்படி தொழிற்சங்கத்தையும் தயாரிப்பு சங்கத்தையும் கூடி பேசி தீர்வுலாம் ஏற்படுத்துறீங்களோ, அதே மாதிரி சிறிய படங்களுக்கு தேட்டர் கிடைப்பதற்கும் சிறிய படங்கள் மக்கள் வருவதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அது சாதாரண உருவாகிறாது, அது உருவாக்க வேண்டும். அது தலைவரால் முடியும், சில முடியும். அதையும் யாராங்க நம்ம தொழிலை காப்பாற்றிட்டீங்க, இன்னைக்கு தயாரிப்பை காப்பாற்றுறதுக்காக போராடுறீங்க, சினிமாவையும் காப்பாற்றுறதுக்காக, அது சிறிய படங்களை காப்பாற்றுறதுக்கும் போராட்டம் நடத்துவாங்க.